அவர்கள் பல்வேறு விதமான மறுசு வாழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்திலேயும் வாதாடுகிறார்கள். இதற்கிடையிலே நான் கடந்த ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இந்த மக்களுடைய ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள், குறிப்பாக இந்த மக்களுக்கு குடிநீரை நிறுத்துறது, மின்சாரத்தை நிறுத்துவது, போக்குவரத்தை நிறுத்துவது, அதேபோல் தொலைத்தொடர்பை துண்டிப்பது என்று பல்வேறு விதங்களில் அந்த மக்களை முடக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகின்ற சூழ்நிலைக்கு உருவாக்குகின்ற வேளையில் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டது. எனவேதான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் அளித்ததனுடைய அடிப்படையில் அவர்கள் 2 பேர் கொண்ட குழுவை அனுப்பி ஆய்வு செய்து அதற்கு பிறகு 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று தலைமைச் செயலாளருக்கு அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். மாஞ்சோலை மக்களுக்கான அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அந்த உத்தரவு. 6 வார காலத்துக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் அதன்படி தமிழ்நாடு அரசு நடைபெறவில்லை. எனவேதான் மீண்டும் இந்த ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து தலைமைச் செயலாளருக்கு நீங்கள் கடந்த ஆண்டு கொடுத்த உத்தரவை எதை நிறைவேற்றியிருக்கிறீர்கள், எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்டு மீண்டும் ஒரு தாக்கலை செய்திருந்தார்கள். அதற்கு பிறகும் இந்த அரசு செய்யாத காரணத்தினால்தான் இப்பொழுது தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களே சென்னை யூனிவர்சிட்டி மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு 21ஆம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வரவிருக்கிறது. ஏற்கனவே வந்தபோது அரசனுடைய சார்பாக அவர்கள் தான் காலம் கேட்டு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு இடையில் கடந்த 2 நாட்களாக முற்றாக குடிநீரை நிறுத்திட்டாங்க, மின்சாரம் நிறுத்தியாச்சு, போக்குவரத்து நிறுத்தியாச்சு, எல்லா விதமான கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்து விதமான தடைகளையும் ஏற்படுத்தி இப்பொழுது முழுக்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் அத்தியாவசியமான அனைத்துமே மாநில அரசு தடை செஞ்சிருச்சு. ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய அரசு இது மாதிரி சாதாரண ஏழை மக்கள், பெரிய வசதி படைத்தவர்கள் அல்ல, பெரிய அளவுக்கு அவர்கள் சொத்து சுகம் சேர்த்திருந்தால் இதுபோல நாங்கள் மலைப்பகுதியில் தான் வாழுவோம் என்று அவர்கள் யாரும் வீம்பு பிடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வேறு ஆதாரமே கிடையாது. அதாவது அந்த பகுதியிலிருந்து கீழே இறங்கி அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு தங்கறதுக்கு இன்னைக்கு வரலும் இந்த அரசு கொஞ்சம் பேருக்கு அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க. அடுக்குமாடி வீடுல போய் வாழ்ந்தா அவங்க வேலைக்கு எங்க போக முடியும்? அவர்கள் ஏற்கனவே தேயிலை பறிப்பதற்கு வனப்பகுதியில விறகு பொறிக்கோ அல்லது மீன் பிடித்தோ அல்லது ஆடு மாடுகள் மேய்த்தோ அல்லது கொஞ்சம் காய்கறிகள் பயிரிட்டோ வாழை பயிரிட்டோ பழக்கப்பட்டு போனவர்கள். அவர்களுக்கு சொந்த நிலைமை 1 சென்ட் 1 அடி 1 சதுர அடி இல்லாதவர்களை நீங்கள் அனாதையா கொண்டு கீழே 1000 குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன ஆகுது? அப்போ இது மாதிரி மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ஏன் அமலாக்கவில்லை, இதை முறையாக அமலாக்கி அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்தாருங்கள் என்று கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது இப்ப திருநெல்வேலியில மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பது இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் தன்னுடைய சொந்த மக்களையே இந்த அரசு இந்த அளவுக்கு வதைக்கிறது என்பதுதான் கேள்வி. ஏன் இவ்வளவுக்கு இந்த வன்மத்தோடு நடந்து கொள்கிறார்கள்? ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அதேபோல் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு தலைமைச் செயலர் அவர்கள் நீதிமன்றத்தில் அங்க ஏதாவது தங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அதுக்காக சொல்லாம தவிர இப்பொழுது அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறுத்தி வைப்பதை உடனடியாக அவர் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அவர்களுக்கு எல்லா விதமான வசதியும் செய்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இரண்டாவது, இப்பொழுது தமிழ்நாட்டில் 1937 71 வரையிலும் மதுவிலக்கு இருந்தது.
71 மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு சாராய கடைகள் கல்கடை திறக்கப்பட்டன. அதுக்கு பிறகு மீண்டும் 74 நிறுத்தப்பட்டது. இப்படியாக தொடர்ச்சியாக மாறி மாறி மதுவிலக்கு அமல்படுத்துவதும் ரத்து செய்யப்படுவதுமாக தொடர்ந்து தமிழ்நாடு நடந்து இப்பொழுது தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறது. இதனுடைய விளைவாக என்னன்னா மிகப்பெரிய அளவுக்கு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவருமே இப்ப 100க்கு 60% பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறார் என்ற ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த மதுவனுடைய தாக்கத்தை பற்றி பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருப்பதுதான் வினோதமாக இருக்கிறது. இதுல முதல்ல இரைப்பை கெடும், ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தும், அதுக்கு பிறகு இதயத்தை பாதிக்கும், 4வது மூளையினுடைய அளவையே சுருக்கிவிடும், சிந்திக்கின்றனே போயிடும், ஞாபக சக்தியே மறந்து போயிடும். இவ்வளவு அது ஒரு அண்மையில் செய்யப்பட்டிருக்கிற ஆய்வினுடைய அடிப்படையில் மது எவ்வளவுங்கிற அளவே கிடையாது, மிக குறைந்த அளவு ஒரு நாள் சாப்பிட்டாலும் கூட பாதிப்பு உண்டாக்குங்கிறது தான் இப்போ ரீசெண்டான இதுங்க. கடந்த காலங்களில் வெளிநாடுகள் கூட இந்த ஒயின், அதாவது ரெட் ஒயின் கொஞ்சமா ஒரு 30 ml தினம் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் மருத்துவ ஆராய்ச்சியில் அதுவும் தவறு என்று நிறுவனமாகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு எங்கும் சிலர் கள்ள உணவு அப்படிங்கிற அடிப்படையில் மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கள் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, அது பானம், அது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை துவக்கி பல இடங்களில் சட்டத்தையும் மீறி கள் இறக்கக்கூடிய செயல் நடைபெறுகிறது. இது இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாகும். அதாவது கள் உண்ணாமை, கள் ஒரு மது என்ற காரணத்தினால்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளிலேயே கல்லுண்ணாமை, கள் உண்ணக்கூடிய அரசனை கண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் கூட பயப்பட மாட்டார்கள், கள் உண்ணக்கூடிய பெற்ற தாய் கூட வெறுத்து ஒதுக்குவாள், கள் உண்ணக்கூடிய காதலை கூட வெறுத்து ஒதுக்குவாள் என்று இப்படியெல்லாம் கல்லால் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து இலக்கியங்கள் சொல்லிருக்கு. அதே போல நம்முடைய சிலப்பதிகாரத்தில் முதல்ல 4 விஷயங்களுக்காக இந்த சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. ஒன்று கள் உண்ணாமை, 2வது கயவத்தனம் கூடாது, 3வது பொய் கூடாது, அடுத்து கொலை கூடாது. சரிங்களா? இதுதான் அதனுடைய மிக முக்கியமான அம்சங்கள். அப்போ இலக்கியங்களிலேயே கல்லு என்று சொன்னால் அது மது, அது தீங்கு விளைவிக்கூடியது 1000-2000 வருடங்களாக இருக்கக்கூடியதை திடீரென்று அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் இதை கல் உடம்புக்கு நல்லது என்று, கெடாத கல் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த கல் அந்த பனையில தென்னை மரத்திலிருந்து அது நேராக வெடிகின்ற பொழுது அதை அப்படியே 4 டிகிரி செல்சியஸ்ல, அதாவது பனிக்கட்டியாகக்கூடிய அளவுக்கு அந்த நிலையில அதை இறக்கி 10 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருந்தா வேணா, -10 டிகிரி வச்சிருந்தா வேணா, அது அது பேரு நீரான்னு பேரு, அது புரோபயாட்டிக்கா இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் இந்த காலையில 10 மணிக்கு பானையை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இறக்கின்ற பொழுது அது 16% உடைய மதுவாக ஆல்கஹால் மாறியது. ஸோ அதனால இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் மறைச்சிட்டு அதில் அது குழந்தைக்கும் அந்த கல் கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான நேரம். எனவேதான் ஒட்டுமொத்தத்தில் கல்லை சில பேர் விடுதலை பண்ணுங்கிறாங்க. கல்லிலிருந்து விடுதலை, கல், சாராயம், மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக 100 கருத்தரங்குகள் நடத்துவதற்கு கருத்தரங்குகள் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்து இந்த மாதம், அதாவது 27ஆம் தேதி அன்று, ஜூலை 27 அன்று திருச்சியில் 1000 பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கை, அதாவது மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்தரங்கு துவங்குது.
அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தேனியில் நடத்துகிறோம். தொடர்ச்சியாக வந்து இந்த டிசம்பருக்குள்ளாக வந்து நாங்கள் எல்லா தமிழ்நாடெங்கும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம். ஏன்னா கிராமங்கள் வந்து நீங்கள் போனால் பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு எந்த இதுக்கு வந்தாலும் சரி, அதாவது சாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு பெண்களிடத்தில் ஒரே ஒன்றுக்கு வந்து ஏகமாக தான் ஆதரவுன்னு சொன்னால் மதுவுக்கு எதிராக. டாஸ்மார்க் மூடணும், மது ஒழிக்கணுங்கிறதுல எல்லாரும் ஒரே ஒருமித்த என்ன அரசியல் அவங்க மாறுபட்டு இருந்தாலும் கூட. ஸோ அதனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை மக்களை வந்து மதுவினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக முதற்கட்டமாக ஜூலை 27 திருச்சியில் கருத்தரங்கம், மகளிரை மட்டும் வச்சு கருத்தரங்கம். அதே போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அதை தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களும் இந்த கருத்தரங்கம் நடத்தவிருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து அடுத்து வந்து நாங்கள் வந்து 7வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தவிருக்கிறோம். தேதி இன்னும் முடிவாகலை, இடம் வந்து முடிவானவர்கள் நாங்கள் அறிவிப்போம். அதுக்கிடையில் வந்து சில பேர் வந்து நாங்கள் இந்த புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து தேவேந்திர மக்கள் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும்ங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து இங்கே மதுரையிலே பல முறை பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர வேளாளர் என்ற ஒரு பெயர் அழைக்கிறதும், அதை வந்து எஸ்சியிலிருந்து நீக்கி மிக மிக பிற்போட்டு பட்டியல் வைக்கணுங்கிறது 2016 தொடர்ச்சியாக மாநாடுகள், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். ஆனால் வந்து அதை நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசு பெயர் மாற்றத்தோடு நிறுத்தி கொண்டது. பட்டியல் மாற்றத்தை வந்து செய்து தரல. 2021ஆம் ஆண்டு 4 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதனாலேயே நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா, அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து என்ன கோரிக்கை வச்சது பட்டியல் வெளியேற்றம். ஆனால் அதை நிறைவேற்றாமல் பெயர் மாற்றத்தோடு வந்து பிஜேபி நிறுத்தி கொண்டது. இப்பொழுது வந்து அப்போ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு உத்தரவாதம் ஒன்று, இன்னும் அடுத்த இது வந்து முதல் கட்டமாக இதை செஞ்சுக்கிறோம், அடுத்த கட்டமாக செஞ்சாரோங்கிற ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுங்க, அப்பொழுதுதான் கூட்டணியில் சேர முடியும் என்பது கூட நாங்கள் வந்து 2021 வச்சு அதன் காரணமாகவே நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே போகாமல் தனித்து நின்னோம். அதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கூட ஏற்பட்டது கூட சொல்லலாம். இப்போ அதை வந்து இப்போ மீண்டும் வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு எடுக்க முடியாது. இப்போ நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். இப்போ ஒரு கோரிக்கை வச்சுன்னா மத்திய அரசு வைக்கணும், மாநில அரசு வைக்கணும். இது 2021-26 சட்டமன்ற தேர்தல் மிக 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 முக்கியமானது. இந்த நாட்டில் வந்து ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாதனால நம்ம பல்வேறு விஷயங்கள் சட்டமன்றத்திலே பேச முடியறதில்லை. அதே போல இந்த மக்கள் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. பல வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. உதாரணத்துக்கு நீட் ரத்து பண்ணல. குறிப்பா வந்து கல்வி கட்டணத்தை ரத்து செய்யறதாக வந்து மாணவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு அதனால வந்து பல குடும்பங்கள் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாங்க. எதுவுமே செய்யல. இப்படி இருக்கிறப்போ 2024 ஒரு நல்லாட்சி அமையணும், நம்முடைய கருத்தையும் உள்வாங்கிய ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமோட அனைத்து மக்களும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு உண்டான தேர்தல் நேரத்தில் சில அமைப்புகள் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும். இந்த தேவேந்திர வேளாளர்களுடைய அந்த பட்டியல் வெளியேற்றங்கிற அந்த உணர்வை வந்து எக்ஸ்பிளாய்ட், அவர்களை சுரண்டக்கூடிய வகையில் சில அமைப்புகள் வந்து தேனியிலையும் அதே போல திண்டுக்கல்லையும் மாநாடு போடுறாங்க. இதுக்கும் புதிய தமிழகத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. தேவேந்திர மக்கள் இப்பொழுது வந்து அந்த கோரிக்கையை முன்னிறுத்துவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதிலிருந்து அது திசை மாறி போயிடும். அதனால புதிய தமிழகம் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது, கணிசமான வெற்றிகளை பெறுவது என்ற நோக்கத்தோடு மட்டுமே நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுகின்ற காரணத்தினால தேவேந்திர வேளாளர் மக்கள் பொய்யா பிரச்சாரம் பண்ணி இந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து தங்களுக்கு ஒரு களத்தை உருவாக்குவதற்காக இந்த மக்களை திசைக்கு அவர்கள் யாரும் இரையாகிவிட வேண்டாம். ஒரே நோக்கமாக இன்னைக்கு வந்து 2026 சட்டமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஆகும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 8ஆம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டம்
வடக்கன்குளம் அருகே பணக்குடி அருகே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த மாணவன் பேர் என்ன, சேர்மன் துறை என்ற மாணவன் வந்து அவர் வந்து கிணத்தில் விழுந்து இறந்து விட்டதாக பெற்றோருக்கு தகவல் கிடைச்சு அவங்க போய் பார்த்தப்ப பாடி பார்த்தாங்க. ஆனால் பெற்றோர் இடத்துல எதுவுமே சொல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ் பண்ணாமல் உடனடியாக வந்து அவங்களா பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் நான் வந்து வழக்கு அந்த பேர் பெற்றோர் போட்டிருக்கேன். அந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வருகிறது. ஸோ காவல்துறை வந்து ஒரு இதுபோல் இப்போ தான் வந்து நம்ம திருப்பூரம் அஜித்குமார் மேட்டரில் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அது தனியார் ஒரு விடுதியில் நடந்தது. தவறு அது அவர்கள் பக்கம் இருக்கலாம், அது மாணவர் பக்கம் இருக்கலாம். யாரும் உடனடியாக வந்து எந்த குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் நேர்மையாக வந்து போஸ்ட்மார்ட்டம் நடத்துறது கூட என் காவல்துறை இது மாதிரி வந்து ஒருதலை பிச்சமாக நடக்குதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மீண்டும் காவல்துறை தங்களை ஒரு படிப்பினையிலிருந்து இன்னொரு படிப்பினையாக ஒரு பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறு மேல் தவறு செய்கிறாங்க. அது ஏற்படுகிறது அல்லங்கிறது தான் என்னுடைய